எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஒரு ஹெவியான ஒரு செல்லிங் ப்ரெஷர்னே சொல்லலாம். மார்க்கெட் லாஸ்ட் ஒரு 1 வீக்கா சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருந்தது. இன்னைக்கு டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான குளோபல் நியூஸ் ஆர் மார்க்கெட் நியூஸ் என்ன காரணம் அப்படின்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இந்தியாவில் வந்து ஒரு ஹெவி வெயிட்டான ஸ்டாக். இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட், ஏதாவது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் வந்தாலே பேங்கிங் செக்டாரில் எல்லாமே வந்து ஃபால் வந்து வந்துடும். பேங்கிங் செக்டார் வந்து எல்லா செக்டாரோட பேங்கிங் செக்டார் ஹெவி வெயிட். பேங்கிங் செக்டார் ஃபால் ஆச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து மற்ற எல்லா செக்டாரும் கண்டிப்பாக வந்து ஃபால் ஆகும். அதுதான் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல அப்படி என்ன நடந்திருக்குன்னா, எம்எஸ்சிஐங்கிறது வந்து ஒரு குளோபல் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இருக்குது. இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்குடைய ப்ரொப்போசிஷன், எஃப்ஐஐ வந்து இன்வெஸ்ட் பண்ணதுக்கான அந்த ப்ரொப்போசிஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனுக்கு இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியாக இருந்திருக்கு. அதை தொடர்ந்து புரோக்கரேஜ் நிறுவனம் இதனுடைய வேல்யூஷன்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் நெகட்டிவான ஒரு வேல்யூஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. மார்க்கெட் அதுக்கான ரியாக்ஷன் வந்து ஆல்ரெடி நடந்திருக்கு. ஸோ இந்த செல்லிங் தொடர்ந்து இன்னும் ஃபர்தராக நடக்குமா, பேங்கிங் செக்டாரில் எந்தெந்த செக்டாரில் வந்து பாசிட்டிவாக இருக்குது, எந்தெந்த செக்டார் வந்து இன்னும் ஃபால் ஆகும், இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் see. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டெக்னிக்கலாக நிஃப்டி அனலைஸ் பண்ணும்போது, நியூஸுங்கிறது வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் எங்கே இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூஸ் வரும். இப்போ ஹிடன்பர்க் நியூஸ் வந்தது, மிடில் ஈஸ்டோடைய வார் நியூஸ் வந்தது. இந்த மாதிரி நியூஸ் வந்து எங்கேருந்து எப்படியெல்லாம் வரும்னு நமக்கு தெரியாது. அஸ் எ ரீட்டைல் ட்ரேடர் அவங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து இருப்போம், ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு இடத்துல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நியூஸுங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் வேர்ல்டில் எங்கேருந்து எப்போ நியூஸ் வரும்னு தெரியாது. பட் டெக்னிக்கலாக நம்ம மார்க்கெட் அனலைஸ் பண்ணும்போது கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே இன்கேஸ் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆனால் கூட திரும்பவும் கீழே ஃபால் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் மார்க்கெட்டுடைய பிரேக் அவுட் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து நடந்திருக்கு. இந்த ப்ரீவியஸ் வீடியோ, இந்த வீக்லி அனாலிசிஸில் கூட இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இந்த பிரேக் அவுட் இருக்குல்லையே, அந்த பிரேக் அவுட்டோடைய ரீடெஸ்டிங், இந்த ட்ரெண்டை டச் பண்ணிட்டு மார்க்கெட் அப்படியே கீழே ஃபால் ஆகலாம். ஒன்று. இன்னொன்று வந்து இந்த கேப் இருக்கு பாருங்க, ஹியூஜ் கேப் இருக்கா, இந்த கேப் ஃபில்லிங்காகவும் மார்க்கெட் வந்து மேலே ரைஸ் ஆகிட்டு இந்த கேப் ஃபில்லிங்ல இருந்து திரும்பவும் மார்க்கெட் கீழே போகலாம். அப்போ எப்போ மார்க்கெட், ஸோ கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் ஆகுது, கீழே ஃபால் ஆகும். மினிமம் 23,650 ஆர் 700 வரைக்குமே இந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆகலாம். இதுதான் நம்ம வந்து லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டுடைய ரியாக்ஷன் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. சரி, இதை வந்து நம்ம இன்னுமே ஹவலியில் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே மார்க்கெட் வந்து இந்த ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டு தான் ஃபார்ம் ஆகிருக்கு. நீங்கள் நிஃப்டி பார்த்தாலும் சேம் இதே ஒரு ஃபார்மேஷனில் தான் நடந்திருக்கு. இந்த சேனலுடைய டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகும்போது இந்த ஃபால் வந்து அகைன் கன்ஃபார்ம் ஆகும். இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகிருக்கா, இது வரைக்கும் டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகலை. வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் என்டையர் ட்ரேடிங்கும் வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆச்சு. இப்போது டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகும்போது இன்னுமே இந்த செல்லிங் வந்து ஃபர்தராக கண்டினியூ ஆகும். இமீடியட்டாக 23,900 அண்ட் 23,700 வரைக்குமே இந்த ஃபால் வந்து கீழே ஃபால் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாளைக்கு இன்கேஸ் ரைஸ் ஆனால் கூட ரெசிஸ்டன்ஸுங்கிறது 22,225லேருந்து 22,230 இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இதே ஃபார்மேஷனில் தான் இது வரைக்கும் லாஸ்ட் ஒரு 1 வீக் சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருந்த பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல இந்த சேனல் பிரேக் அவுட் ஆகிருக்கா, கீழே ஃபால் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ கிளியராக மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கு. இதை நம்ம லைவ் மார்க்கெட்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஃபின் நிஃப்டியை வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். டிபிகே மெத்தடில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ செல்லான் ரைஸில் வந்து இருங்க, குறிப்பிட்ட இந்த லெவல் வரைக்குமே ஃபால் ஆகிடும் அப்படிங்கிறத வாய்ஸ் மெசேஜில் கொடுத்துருந்தேன். நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட மோர் தென் 90 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆகிருந்தது. ஓகே ஃபைன். யாராவது ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள். அண்ட் ஒன் மோர் திங், டெலிகிராமில் நம்ம பெய்டு டிப்ஸோ ப்ரீமியம் குரூப்போ இல்லை அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறேன் இந்த மாதிரி எந்த இதுவும் அடிஷ்னல் சர்வீஸும் பண்ணுறது கிடையாது. ஒன்லி கிளாஸஸ் மட்டும்தான் எடுக்கிறோம். கிளாஸ் முடிச்சவங்களுக்கு ஸ்டூடெண்ட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், டெலிகிராமில் பப்ளிக் சேனல்,
இதோடைய ஒரிஜினல் லிங்க் வந்து யூடியூப்பில் ஒவ்வொரு வீடியோவுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்கும். அதை மட்டுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஆகஸ்ட் 19th ஸ்டார்ட் ஆகுது. டைரக்ட் லைவ் கிளாஸஸும் ஆகஸ்ட் 19th நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு மார்க்கெட் ஃபால் ஆனதில் முக்கியமாக பேங்கிங் இண்டெக்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ், ப்ரைவேட் பேங்க்ஸு எக்ஸப்ட் ஆக்சிஸ் பேங்கை தவிர ரிமைனிங் பெரும்பாலான பேங்க்ஸும் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. குறிப்பாக வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷரில் தான் இன்றைக்கி ஃபார்ம் ஆயிருந்தது. ஓகே, ஹெச்டிஎஃப்சி பேங்க், அதே போல் ஐசிஐசிஐ பேங்க் கிளியராக செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் கூட பொசிஷனலாக சப்போர்ட்டிவ் ரீஜனில் ட்ரேட் ஆகுது. பட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இந்த பேங்க்கும் கூட ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷரில் தான் ட்ரேட் ஆகுது. நாளைக்கு இந்த இறக்கம் இருந்தால் கூட நாளைக்கு முக்கியமாக ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து தொடர்ச்சியாக அப்சைடு வந்து பிரேக் அவுட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். செகண்ட் வந்து ஃபார்மா செக்டார் வந்து மார்க்கெட் ஃபாலனா கூட தொடர்ந்து ரைஸ் ஆகக்கூடியது ஃபார்மா செக்டார் தான். இப்போ வரைக்குமே இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபார்மாவில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறான் பை சைடு இருக்கிறவங்க. நம்ம கூட ரீசெண்டாக நம்ம பார்த்ததில் லாஸ்ட் வீக் வீடியோவில் கூட ஃபார்மா செக்டாரை பற்றி தான் கண்டினியூஸாக பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 2 to 3 ஸ்டாக்ஸை வந்து ஃபார்மா செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸ் தான் பார்த்துருந்தோம். இந்த வாரம் முழுவதுமே ஃபார்மா செக்டார் வந்து ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருது. செகண்ட் வந்து அஜந்தா ஃபார்மா, தேர்டு வந்து கெய்னிஸ். இந்த ஸ்டாக்கும் வந்து பாருங்கள் கண்டினியூஸாக ஒரு சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டில் இருந்து இன்றைக்கி ஸ்ட்ராங்காக ஒரு அப்சைடு பிரேக் அவுட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு இன்ட்ராடே செலக்ட் பண்ணுறவங்க மட்டும் இந்த ஸ்டாக்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஃபைன், இதுக்கு அடுத்து க்ரூட் ஆயிலை பற்றி பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷனால் கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம், க்ரூடு வந்து மினிமம் 6600, 650, 6900 வரைக்கும் ரைஸ் ஆகிடும் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி வரைக்கும் மார்க்கெட் வந்து 6730 வரைக்கும் ரைஸ் ஆகிட்டு அகெயின் வந்து ஒரு ஃபால் ஆகிருக்கு. ஸோ க்ரூடை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹவலியில் வச்சு பாருங்கள், கண்டினியூஸான ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது தெரியும். இந்த அப் ட்ரெண்டுடைய சப்போர்ட்டும் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். மார்க்கெட் வந்து இப்போ நடக்கிறது வந்து ஒரு கரெக்ஷன் தான். எக்ஸாக்டாக சொல்லப்போனால் 6595 6590 பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் வந்து இது வரைக்குமே ஒரு சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டாக இருக்கலாம். 6590, 95 லெவலில் இருந்து திரும்பவும் ஒரு அப்சைடு பவுன்ஸ் பேக் ஆகும். இன்ட்ராடே பையர்ஸ்னா இந்த லெவல் வரும்போது என்ட்ரி பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில்